வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம முளைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முளைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட நான் இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே கீரைக்கு வெங்காயம் ரொம்பவே வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா கீரையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். கீரையை நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அதனால இப்படியே வச்சு சிம்மில் வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைப்போம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறேன். கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா கீரையோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால உப்பு போடுறதுக்கு முன்னாடி கீரை நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான முளைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி துவரம்பருப்பு நீங்கள் வேக வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.